ஆவிக்குரிய தாழ்மை. உன்னத பாட்டு 2:1 இல் மணவாட்டி தன்னை சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி எனத் தாழ்த்திக் கூறுகிறாள். உண்மையான தேவபிள்ளைகள் தங்களுக்கு புகழை விரும்பாமல் எப்போதும் தங்களைத் தாழ்த்துவார்கள். இதற்கு விவிலிய உதாரணங்கள். அப்போஸ்தலன் பவுல் தன்னை பிரதான பாவி என்றும் அப்போஸ்தலர்களில் சிறியவன் என்றும் கூறினார். 1 தீமோத்தேயு 1:15 1 கொரிந்தியர் 15:8-9. அப்போஸ்தலன் பேதுரு கொர்நேலியு தன் காலில் விழுந்தபோது நானும் ஒரு மனுகன்தான் என்று அவரை தூக்கினார். அப்போஸ்தலர் 10:26. பவுலும் பர்னபாவும் ஜனங்கள் தங்களை தேவர்கள் என்று பலியிட வந்தபோது வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுகர்தான் என்றனர். அப்போஸ்தலர் 14:8-15. இதற்கு மாறாக இன்றைய சில ஊழியர்கள் தங்களே தேவமனிதன் என்று பெருமையாகக் கூறிக்கொள்கிறார்கள். முட்களின் மத்தியில் ரோஜா. ரோமர் 8:28. கிறிஸ்துவின் மணவாட்டி முட்களின் நடுவே மலரும் ரோஜா போன்றவள். இந்த முட்கள் என்பது கடந்த கால பாவங்கள், தோல்விகள் அல்லது கிறிஸ்துவ நிமித்தம் வரும் உபத்திரவங்களாக இருக்கலாம். முட்கள் செடியின் அங்கமாக இருந்து மலருக்குப் பாதுகாப்பு அளிப்பது போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்குச் சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். உன்னத பாட்டு 2:2 நாம் வாழும் இந்த உலகம்தான் பாவமும் மரணமும் கண்ணீரும் நிறைந்த பள்ளத்தாக்கு. நாம் மலையுச்சியில் அல்ல, இந்த பள்ளத்தாக்கில்தான் வாழ்கிறோம். பேதுரு மறுரூப மலையில் நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்றது போல நாம் உலகத்தை விட்டு ஒதுங்கி வாழ முடியாது. நாம் தற்செயலாக இங்கு இல்லை, இந்த பள்ளத்தாக்கில்தான் தேவன் நம்மை வளர்க்கிறார். மனித கண்களுக்குத் தெரியாத இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியைத் தருவது தேவனே. எருசலேமின் தோழிகள் முட்கள். நம்மைச் சுற்றியுள்ள எருசலேமின் தோழிகள் முட்களைப் போல நம்மிடம் குற்றம் கண்டுபிடித்து குத்திக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுள் சிலர் எக்காலம் போல நம் பாவங்களை உணர்த்தும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கலாம். அவர்களை எதிர்த்து உதைக்காமல் அப்போஸ்தலர் 9:5 முட்கள் சூழ்ந்திருந்தாலும் ரோஜாவைப் போலவும் லீலிபுஷ்பத்தைப் போலவும் நாம் விசுவாசத்தில் மலர வேண்டும்.